ஹாய்ங்க, இது என்னோட சேனல்ல இருக்க செகண்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது வந்துட்டு எந்த ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தாலுமே டெலிவரி டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க எப்படி கொஞ்சம் ஃபியரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ அதை அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு என்னோட டெலிவரி பார்த்திங்கன்னா April 24 நடந்துச்சு. அது வந்து சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாங்க பேபியை. ஆக்சுவலி என்னோடய பேபி என்னென்னா வந்துட்டு கரெக்டான பொசிஷனுக்கு வந்து வரல, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதாவது என்னோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்துட்டு April 17 இல்லைன்னா 18, பட் வந்துட்டு எனக்கு 24 வரைக்கும் வெயிட் பண்ணியுமே பேபி வந்து கரெக்ட் பொசிஷனில் வரல. அதுக்கப்புறம் 24 மார்னிங் வேறு ஹார்ட் பீட் வந்து டிக்ரீஸ் ஆன ஆரம்பித்தனால வந்துட்டு அவங்க வந்து எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. ஸோ பேபி இப்போ சூப்பராக ஹெல்த்தியாக இருக்காங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஃபியர் இருந்துச்சு, ஆனால் பெருசாக எனக்கு வந்து ஃபியர் தெரியல. நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கவங்கள வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே பரவாயில்ல, எதுனாலும் ஓகே நான் பண்ணிடலாம், பேபினால சேஃபாக வந்தால் போதும் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனும் கம்ஃபர்ட்னஸ் இருந்தது வந்து எதனால அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுக்காகவும் பயப்படாதீங்க. கடவுள் வந்துட்டு உங்கள் எல்லா உமனையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை கோ த்ரூ பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சரில் தான் படிச்சிருக்காரு. நம்ம உமனால அது கோ த்ரூ பண்ண முடியும்னால தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸே நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்காகவும் ஒரி பண்ணாதீங்க. எப்படினாலும் அது நடந்து தான் ஆகும். இப்போ நீங்கள் டெலிவரி டேட் நெருங்கி பயந்தீங்கனாலும் பேபி டெலிவரி தான் ஆகும். நீங்கள் பயப்படாமல் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணாலுமே வந்துட்டு என்னதான் ஆகும், பேபி டெலிவரி ஆகி உங்கள் கையில் தான் வரப்போகிறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப நர்வஸாக இருக்காதீங்க. எப்போவுமே வந்துட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் சொல்லிட்டே இருந்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு மனசில் சொல்லியும் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியலன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் கண்ணை நீங்களே பார்த்து அதில் பேசுங்க. எனக்கு வந்துட்டு நல்லபடியாக டெலிவரி நடக்கும், என்னோட பேபி சூப்பர் ஹாப்பியாக இருப்பாங்க, நானும் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அப்போது வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ எப்போவுமே நர்வஸ் ஆகாதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து எப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைம் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணோன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல நிற்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஐயோ பயமாக இருக்கே, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அந்த டைமில் ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணால் போதும். பட் ப்ரீத் இன் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். ஒரு 4 செகண்ட் ப்ரீத் இன் பண்ணுறீங்கன்னா ப்ரீத் அவுட் வந்து ஒரு 8 செகண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு புது ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், அந்த பயமே போயிடும். அதனாலேயே வந்து உங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் போயிடும். ஸோ செகண்ட் வந்துட்டு உங்களை வந்துட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி கொஞ்சம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அந்த டைமில். பட் வந்துட்டு நம்மளால முடியாது. என்னதான் நினச்சாலுமே நம்ம வந்துட்டு ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படி தான் நினைப்போம். அது வந்து முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நமக்கு யோசித்து பார்க்கும்போது நம்ம என்ன நடக்க போகுதோன்னு நினச்சது மட்டும் தான் ஞாபகம் இருக்குமே தவிர என்ன நடந்தது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. அதனால நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஃபீல் வந்து நெக்ஸ்ட் டைம் கிடைக்காது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த ஒரு ஃபேஸில் வந்து நம்ம வந்து திருப்பி வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஸோ இருக்கப்போ நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி கண்டிப்பாக உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு அடிக்கடி நம்மக்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக நம்ம மைண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். நான் ஒரு புக் ரீட் பண்ணேன். அந்த புக்கில் வந்துட்டு இருந்துச்சு, எவ்வளோதான் மனுஷன் வந்துட்டு ஒன்று வந்து ஃபீல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளோட பிரெயினை வந்து நமக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் பற்றி தான் வந்துட்டு நம்மளோட பிரெயினை வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளை படிக்கும் போதே வந்து இப்போ ஒரு பாம்பு பார்த்தா நம்ம பயப்படணும், இது வந்து பயம் வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு பிரெயினுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன, இப்போ ஒரு நெருப்பை பார்த்தா தொட்டோடனே நமக்கு சுடணும்னு வந்துட்டு நமக்கு பிரெயின் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பயம் வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிரெயினில் வந்து டிசைன் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரெயினை வந்து நம்ம தான் வந்துட்டு ரீவயர் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பயம் தேவை கிடையாது, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணி நம்மளோட அதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு இது யோசிக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து திருப்பி யோசித்து பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி உங்களே நீங்கள் பாசிட்டிவாக ரீவயர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து சிசேரியன்னு சொன்னோன்னே நான் ரொம்ப ஃபீலெல்லாம் பண்ணல.
பேபி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ வந்துட்டு நான் ஹாப்பியாக போனேன். இன்னுமே எனக்கு வந்துட்டு நான் ஹாப்பியாக போனனால என்னென்ன ப்ராசஸ் பண்ணாங்க, எது எங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறது நல்ல ஃபீல் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே பெயின் இருந்தாலுமே வந்துட்டு ஓகே நமக்கு இந்த ப்ராசஸ் இப்போ ஒரு நார்மலான ஒரு ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொன்று என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் சீரீஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வாட்ச் பண்ணுவேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் தேட்டர் வந்து அந்த சீரீஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ரேஷன் தேட்டர் பார்த்தோன்னே எனக்கு பெருசாக பயம் வரல, எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தான் வந்துச்சு. பரவாயில்ல நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஆப்ரேஷன் தேட்டரை பார்த்துட்டோம், இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு புதுசாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணால் தான் உண்டு. யாருமே வந்து சுற்றி இருந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு ஓகே இதை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளே ரீவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்போயுமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹீட்டாக இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப கோல்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸ்னஸ் ஆகும். இப்போது டயர்டாக ஆகிடுவீங்க சீக்கிரம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏர் கண்டிஷனரிங் வேணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரூமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஃபார்ம். அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு கன்சல்டேஷன்ஸ்க்கு ஒரு டாக்டர் கிட்டே போகிறீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட்னஸ் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு இவங்க பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும், இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்க டாக்டர் பார்த்து போங்க. ஸோ அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் அவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்க டாக்டர் பார்த்து போங்க. இந்த டிப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்க பீப்புள், அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க, நார்மலாக சிசேரியனோ, அப்போ வந்து உங்களை சுற்றி இருக்க பீப்புள் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற பீப்புளை மட்டும் வச்சுக்கோங்க. டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பார்த்தவங்களாம் வச்சுக்காதீங்க. எப்படினாலும் இருப்பாங்க நம்மளை சுற்றி, பட் வந்து அவங்களை நீங்கள் கண்டுக்காதீங்க. டீமோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, தப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள் மேலே இருக்க பாசத்தில் வந்துட்டு ஐயோ அப்படி நடக்க போகுது, ஏன் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதை அவங்க ஃபீல் பண்ணுறது வந்து டீமோட்டிவேஷனாக நம்ம எடுக்க முடியாது. பட் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் உங்களால் முடியும் அப்படிங்கிறது சொல்லித்தர பீப்புளை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க, உங்களால் வந்துட்டு இந்த ப்ராசஸை க்ரோ த்ரூ பண்ண முடியும் அப்படின்னா அவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து சீக்கிரம் வந்துட்டு அந்த ப்ராசஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும், அந்த பெயின்லேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மென்டலில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கனாலே உங்களோட ஃபிசிக்கலில் ஈஸியாக வந்து அந்த ப்ராசஸை வந்து கோ த்ரூ பண்ண முடியும். நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.